யூதா ஒரு தேசமாக வீழ்ச்சியடைந்து பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றது வரை உள்ளவைகள் வெவ்வேறான 3 நிலைகளில் நிகழ்ந்தன. முதலாவது நிலையில் கிமு 605 யூதாவில் தானியேல் உட்பட அனைத்து ராஜகுல உயர் மக்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டனர். இரண்டாவது நிலையில் கிமு 597 எசேக்கியேல் உட்பட மேலும் 11,000 பேர் சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டனர். மூன்றாவது நிலையில் கிமு 586 எரேமியாவையும் ஜனங்களில் மிகவும் ஏழையானவர்களையும் யூதாவில் மீதி இருந்த அனைவரையும் கொண்டு சென்றனர். இது போலவே சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்ட மீதியானவர்கள் மறுபடியும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று எரேமியாவின் தீர்க்க தரிசனமும் 3 நிலைகளில் நிறைவேறியது. முதலாவது நிலையில் கிமு 538 செருபாபேல் மற்றும் யெசுவா என்பவர்களால் சிறையிருப்பில் இருந்த 50,000 பேர் திரும்பவும் நாடு திரும்பினர். இரண்டாவது நிலையில் கிமு 457 எஸ்ராவினால் 1,700க்கும் அதிகமான புருஷர்கள், அதாவது ஸ்திரீகள், பிள்ளைகள் உட்பட மொத்தம் 5,000 முதல் 10,000 யூதர்கள் திரும்பவும் நாடு திரும்பினர். மூன்றாவது நிலையில் கிமு 444 மற்றொரு பிரிவினர் நெகேமியாவினால் கொண்டு வரப்பட்டனர். பாபிலோன் பேரரசு தோற்கடிக்கப்பட்டு பெர்சிய சாம்ராஜ்யம் கிமு 539 ஆதிக்கம் செலுத்திய போது யூதர்கள் தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பி வர ஆரம்பித்தனர். இதில் 3 பெர்சிய ராஜாக்களாகிய கோரேஸ், தரியு, அர்தசஷ்டாவும் மிகவும் முக்கியமான 5 ஆவிக்குரிய தலைவர்களும் சம்பந்தப்பட்டுள்ளனர். முதலில் செருபாபேல், இவன்தான் முதலில் சிறையிருப்பில் இருந்தவர்களை திரும்பவும் எருசலேமில் குடியேற்றி தேவனுடைய ஆலயத்தையும் திரும்ப கட்டினான். இரண்டாவதாக யெசுவா, இவன் தேவ பக்தியுள்ள ஒரு பிரதான ஆசாரியனும் செருபாபேலுக்கு உதவிகளையும் செய்தான். மூன்றாவதாக ஆகாய் மற்றும் நான்காவதாக சகரியா. இந்த 2 தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் தேவாலயத்தை திரும்ப கட்டி முடிப்பதற்கு ஜனங்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஐந்தாவதாக எஸ்ரா, இவன் ஜனங்களை மீண்டும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒழுக்க நெறியிலும் நடத்துவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டான். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம்.